என் பேர் வந்து சத்தியமூர்த்திண்ணா. நான் வந்து தருமபுரி மாவட்டத்தில் ஒரு சின்ன வில்லேஜ் தான், வத்தல்மலைன்னு சொல்கிற வில்லேஜ். நாங்கள் வந்துட்டு ஃபாரஸ்ட் வாட்சரில் செலக்ட் ஆகிருக்கோம். ஃபாரஸ்ட் வாட்சரில் ட்ரைபல் வித்தில் செலக்ட் ஆகிருக்கோம். ஆக்சுவலி நாங்கள் வந்து குரூப் 4 இதில், இது குரூப் 2 இல்லை, கண்டினியூஸ். இப்போ ஆமாம், எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்லேயே கூப்பிட்ருக்கணும். அது ஏதோ மிஸ்கம்யூனிகேஷனில் கூப்பிடல. அதனால் இந்த டைம் வந்துட்டு மறுபடியும் நாங்கள் ஆர்டிஏ ஃபைல் பண்ணி கேட்டோம். இப்போ தான் மறுபடியும் கூப்பிட்டு ரெண்டாவது கவுன்சிலிங்கில் கூப்பிட்ருக்காங்க. இப்போ தான் இன்றைக்கி தான் வந்து நாங்கள் போஸ்டிங் எடுத்தோம். வேலூர் டிஸ்ட்ரிக் எடுத்துருக்கோண்ணா. ஆக்சுவலி சொல்லப்போனால் நாங்கள் 2019 ஸ்டார்ட் பண்ணோம் படிக்க. அந்த டைம் கொரோனா பீரியடு, கொஞ்சம் நாள் அப்படியே கொஞ்சம் படித்து, இது வந்து நாங்கள் சின்னதாக ஒரு குருவி சேர்த்துற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். ஆனால் ரொம்ப கொஞ்ச நாள் படிப்போம், ஏதோ ஒரு குடும்ப சூழ்நிலை, ஒரு சின்ன வேலைங்க பார்ட் டைமாக போயிட்டு கொஞ்சம் நாள் படிச்சுட்டு இப்போ இந்த டைம் வந்துட்டு பாஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸாம் வந்து இது பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் ஒரு 2 குரூப் 2 எழுதியிருக்கேன். குரூப் 1 2-3 முறை எழுதியிருக்கேன். குரூப் 2 2 டைம் ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகி மெயின்ஸில் வரல. குரூப் 4 வந்து இது 2வது முறை வந்திருக்குங்க. ஃபஸ்ட் டைமுங்கிறதுனால சரியான எப்படி படிக்கணும் அந்த மெத்தேடு தெரியல. அது ஒரு இது. எனக்கு வந்துட்டு சரியாக ஒரு கைடன்ஸு அது மாதிரி தெரியல. அப்புறம் கோச்சிங் சென்டருக்கு போகாமல் நாங்கள் கொஞ்ச நாள், அதாவது நாங்கள் கோச்சிங் சென்டருக்கும் எங்கள் வில்லேஜுக்கும் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் வரும். ஆமாம், அங்கே போக முடியாது. அதனால் டெஸ்ட் பேட்ச் மாதிரி போட்டுக்குவோம், ஆன்லைன் டெஸ்ட் மாதிரி போட்டுக்குவோம். அதனால் வீட்டிலேருந்து தான் படிச்சிருந்தோம் எல்லாமே. அப்புறம் அங்கேருந்து எங்கள் ஊரில் வந்து வத்தல்மலை தான், அது தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் ஒரு சின்ன வில்லேஜ் தான். அங்கே வந்து பிஎஸ்என்எல் சிம்ன்றதுனால கொஞ்சம் டவர்லாம் கிடைக்காது. வீக்லி ஒன்ஸ் வந்து நாங்கள் தருமபுரிக்கு போயிட்டு அங்கேருந்து டெஸ்ட் பேட்ச் போட்டு எழுதி படித்து அது மாதிரி தான் வந்திருந்தோம் இவ்வளோ நாள் வரைக்கும். இப்போ குரூப் 2க்கெல்லாம் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இப்போ குரூப் 4 நல்லா தான் எழுதியிருக்கும் இந்த டைமு. ஆமாம், இந்த வாரம் குரூப் 4 நல்லா தான் எழுதியிருக்கோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் தமிழ் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இந்த எக்ஸாமை நம்பினதை விட இப்போ வரப்போகிற எக்ஸாமை தான் நாங்கள் நம்பி நல்லா படிச்சிருந்தோம். ஆனால் அது தமிழில் தான் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இந்த டைம் ரொம்ப தமிழெல்லாம் கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு, கஷ்டமாக தான் இருந்துச்சு. இப்போ படி பார்த்தா டிஎன்பிசி இந்த எக்ஸாம் படி பார்த்தாலே நம்ம தமிழ் வந்து நம்ம பள்ளி புத்தகம் மட்டும் நீங்கள் நம்பக்கூடாது, நீங்கள் வெளியிலேருந்து நிறைய படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்தாலே தமிழ் வந்து அவுட் ஆஃப் சிலபஸில் வந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் நம்ம இதையும் தாண்டி கொஞ்சம் இன்னும் டீப்பாக படிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆமாங்கண்ணா, இந்த டைம் நம்ம ஜிஎஸும் அதே மாதிரி தான். நம்ம எதுவுமே டிஎன்பிசியை பொறுத்தளவுக்கு நம்ம எந்த கேள்வியுமே ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட முடியாது. எல்லாமே நம்ம படிக்கிறதுக்கு நம்மளோட இது தான். அதுவும் இல்லாமல் இவங்க இப்போது கேட்குற கேள்விகள் பத்தலைக்கு நம்ம ஃப்யூச்சருக்கு போகிற மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ டீப்பாக கஷ்டமாக தான் எடுக்கிறாங்க. எதுவுமே நம்ம பள்ளி புத்தகங்களை தவிர அவுட் ஆஃப் சோர்ஸ்லேருந்து நிறைய கொஸ்டின் கேட்குற மாதிரி கேட்குறாங்க. அதனால் ஜிஎஸும் சரி, மேக்ஸும் சரி, எல்லாமே நம்ம கொஞ்சம் இன்னும் டீப்பாக வெளியிலேருந்து படிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆமாங்க, கவுன்சிலிங்னால் ஏன்னா நிறைய பேர் நாங்கள் வந்து பார்த்துருக்கோம். இங்கே வந்து இவ்வளோ தூரம் வந்து கிடைக்காம போனவங்க நிறைய பேர், நான் பல பேர் பார்த்துருக்கேன். லாஸ்ட் டைம் நாங்கள் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கே எங்களை கூப்பிடாதது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா இப்போது யாருமே சாதாரணமாக இந்த இடத்துக்கு வந்துட முடியாது. இவங்க கேட்குறத விட நம்ம இன்னும் தாண்டி படிக்கணும். இன்னும் கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் வந்து கொஞ்சம் டீப்பாக இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். தேங்க்யூ.